சில நாட்களுக்கு வாரங்களுக்கு முன்பதாக கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தமும் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் த வில் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தை பார்க்கிறோம். இன்னைக்கு கடைசி பகுதி நிறைவு பகுதிக்குள்ள வருகிறோம். கடந்த நாளிலே கிறிஸ்மஸ், நியூ இயர், சபையினுடைய ஆனிவர்சரி, இந்த மாதிரி நிறைய போயிட்டு ப்ரோக்ராம், நிறைய விசேஷமான ஆராதனைகள் இருந்ததுனால இன்னைக்கு நாம அந்த நிறைவு பகுதியை இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வாசிப்போம் எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியன்ஸ் chapter 5 verses 17. நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். இன்றைக்கு நாம நிறைவு பகுதிக்குள் வந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தமும் என்று சொல்லக்கூடிய தலைப்புல நீங்க நிறைவு பகுதிக்குள் வந்திருக்கிறோம். இந்த நிறைவு பகுதியில் பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். தேவனுடைய சித்தத்தை உணர்கிறோமா? தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படுறோமா? அந்த உணர்வு நமக்குள்ள இல்லாத இருக்கிறதுனால தான் நிறைய போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். ஆண்டவருக்கான இடம், ஆண்டவருக்கான அந்த அனுமதி, ஆண்டவருக்கான விசேஷம், இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம், முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம தினமும் நிற்கிறோம். எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், அவனுக்கு கொடுத்துட்டீங்க, இவனுக்கு கொடுத்துட்டீங்க, அவனுக்கு கொடுத்துட்டீங்க, இவனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறோம். எனக்கும் அதே போல வேணும்னு சொல்லிக்க. ஆனால் ஆண்டோடைய சித்தத்துக்கு நாம கேட்கிறோமா, ஆண்டோடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். இங்கே வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த உணர்வின் ஆவி நமக்கு. ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் எப்படிப்பட்டது என்று சொல்லி உணர்றோமா இல்லையா? உணர்றோமா இல்லையா? உணராமல் ஏதாவது வாங்குறோமா? அப்படி உணராமல் நம்ம வாங்கும் பொழுதுதான் அதை நம்ம தக்க வச்சுக்க மாட்டோம். ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு மிக்சி வாங்குறோம்னு வச்சுக்கோமே. அந்த மிக்சி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கம்பெனியை பற்றி ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரிப்போம். எப்படி இருக்கு, எப்படி அது ஒர்க் பண்ணுது அப்படின்லாம் கேட்போம். 4-5 பேர்கிட்ட கேட்ட பிறகு அந்த கம்பெனிக்காண்ட போன பிறகு என்ன சொல்லுவோம்? கேரண்டி இருக்கா, வேரண்டி இருக்கா, நீங்க மாத்தி கொடுத்துருவீங்களா, இல்லை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவீங்களா, அது என்னென்ன அரைக்கலாம், எப்படி அரைக்கலாம் சொல்லி மிக்சிக்கு நிறைய நம்ம கேட்போம். இது என்ன அப்படின்னா முன்னறிவுன்னு சொல்லலாம். ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி முன்னறிவா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், அறிஞ்சுக்கிற விஷயங்கள் சொல்ல புரியுது இல்லையா? அப்போ கண்ணை மூடி வாங்கிட்டு வந்து வீட்டில் வாங்கி போட்ட உடனே ரிப்பேர் ஆனோடனே அல்லது புகஞ்சு போனோன்னா, அது வெடிச்சு போனோன்னா, திருப்பி நம்ம கம்பெனிக்கு போகும்போது வாங்க மாட்டேன்னு சொன்னான்னா அது தூக்கி குப்பையில் போட்டு இன்னொன்று வாங்க போகுது. இந்த மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். ஐயோ போச்சே பரிதவிப்போம். இதே போலதான் நம்முடைய ஆண்டவர் உங்களை குறித்து நீங்க அழிஞ்சு போகும்பொழுது, அழிவுக்கு போகும்பொழுது, நீங்க சாத்தானால் வெடிக்கும் பொழுது, அதை சாத்தான் உங்களை கருக வைக்கும் பொழுது அவர் மனசுக்குள்ள போறார். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் தேவனுடைய சித்தத்தை உணர வேண்டும். சொல்ல புரியுதா? அப்ப உணர்தல் அப்படின்னா ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு உணர்வுகள் என்று சொல்லி ஒரு அர்த்தம். அப்படின்னா எப்படின்னா தெளிவான ஒரு உணர்வு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் எனக்காக நான் அழிந்து போகாத வண்ணமாக, சிதைந்து போகாத வண்ணமாக, எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாக, அந்த போராட்டங்களை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் என்னை எவ்வளவு அழகா நேர்த்தியா உருவாக்கி சொல்ல புரியுதா இல்லையா?
அப்போ ஆண்டவர் எவ்வளவு அழகாக எனக்கான சில காரியங்களை திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார், வடிவமைத்து வைத்திருக்கிறார், பிளான் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ இந்த கேரண்டியான வாழ்க்கைக்குள்ள அல்லது இந்த வாரண்டியான வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும்? நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். அப்ப நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு சுயநலவாதியாக இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேணும், இன்னைக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம எதையும் செய்ய எந்த எல்லைக்கு போகக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். இது நிரந்தரமாக எனக்கு கிடைக்கணும், நிரந்தரமா என் வாழ்க்கையில் இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். மனுஷன்கிட்ட பேசும்போதும் மனுஷிகிட்ட பேசும்போதும் ஏன் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு தனிமையாக்கப்பட்டிருக்கிறது, அல்லது நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு போராட்டமாக இருக்குது, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி பலவிதமான காரியங்களை நான் சந்திக்கிறேன், அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஆண்டவருடைய காரியமா இருக்குமா அல்லது சாத்தானுடைய காரியமா இருக்குமா? ஏன் போல சூன்யமா, மந்திரமா, செய்வனையா, முன்னோர்களுடைய பாவமா அப்படின்னு யோசிக்கிறத விட இப்ப நாம என்ன பண்ணணும்? ஒரு காரியத்தை ரியலைஸ் பண்ணணும். எனக்குள்ள கர்த்தருடைய சித்தத்துக்கான உணர்வு நிலை இல்லை, அவரை புரிந்து கொள்கிற தன்மை எனக்கு இல்லை. அப்போ எனக்குள்ள ஒரு பிடிவாதம் அல்லது எனக்குள்ள ஒரு கெட்ட விதமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். Matthew chapter 24 verses 39. 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்தார்கள். நோவாவுடைய காலத்துல கர்த்தர் நோவாவுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறாரு, ஒரு பேலை செய்யும்படியாக. பேலை செஞ்சாச்சு, பேலையில எல்லாம் ஏறியாச்சு, எல்லா ஜனங்களும் வாரிக்கொண்டு போகிறாங்க, பயங்கரமான வெள்ளம். ஆனாலும் இந்த ஜனங்கள் உணராத ஒரு நிலை. வாசிப்போம். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்ப நடந்த உணராத சூழ்நிலை இப்பயும் நடக்கும். அதுக்காகத்தான் கர்த்தர் மிஷனரிகளையும் அப்போஸ்தலர்களையும் ஊழியர்களையும் பிரசங்கியாரையும் சுவிசேஷர்களையும் எழுப்பி இன்னைக்கு உங்களுக்கு புத்தி சொல்லும்படியாக, சபை நடத்தும்படியாக, ஊழியம் நடத்தும்படியாக, வீட்டு விசாரிப்புகளுக்கு போகும்படியாக, வீட்டுகள் ஆறுதல் கூட்டம் செய்யும்படியாக, ஆலோசனை கூட்டம் நடத்தும்படியாக. ஆனால் இன்னைக்கு ஆலோசனை கூட்டத்துக்கு எத்தனை பேர் நம்ம ஊழியக்காரர்களை கூப்பிடுறோம்? ஆலோசனைக்கு ஒரு பாஸ்டர், ஆசீர்வாதம் ஜெபம் பண்ண ஒரு பாஸ்டர், தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஒரு பாஸ்டர், வாக்கு தத்தம் கொடுக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர், புத்தி சொல்றதுக்கு ஒரு பாஸ்டர். இது ஒரு மாதிரி. இன்னொரு பக்கம் ஆலோசனை கேட்கறதுக்கு ஒரு புறஜாதி, உதவி பண்றதுக்கு ஒரு புறஜாதி, கிறிஸ்துவை அறியாதவன், தேவைக்காக ஓடுகிறது ஒரு புறஜாதி, ஒரு பாவி. புரியுதா? அப்போ உணராமல் இருந்த நோவாவுடைய காலத்தில் நடக்கிறது போலவே இப்ப இருக்கும். அதனாலதான் ஊழியர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். ஸ்தோத்திர கூட்டங்கள் செய்யும்படியாக, ஆலோசனை கூட்டங்கள் செய்யும்படியாக, புத்தி சொல்லும்படியாக. எதற்காக இதெல்லாம்? தேவனுடைய சித்தத்தை இந்த ஜனங்கள் இன்னதென்று அறிந்து உணரும்படியாக, அதை தக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அல்லது அதை சரியான முறையில் செயல்படுத்துவனவா ஆண்டோடைய வருகைக்கு நிற்கத்தக்கதாக இருக்கீங்க. சொல்ல புரியுது? அப்போ தேவனுடைய சித்தம் இன்னதென்று 119 சங்கீதம் 34 வசனத்தை வாசிக்கும் பொழுது 119 34 எடுத்து வாசிப்போம். எனக்கு உணர்வை
தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். ஆமா சொல்லுவாங்க, எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனக்கு உணர்வை தாரும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சனங்கள் என்ன கேட்கணும்னா, அரிசி பருப்பு காரு பங்களா வீடு வாசல் கேட்கறதுக்கு முன்னாடி உணர்வை தாங்க. உணர்வு வந்துருச்சுன்னா அரிசி பருப்பு காரு பங்களா வீடு வாசல் நிலம் புலம் எல்லாமே வரும். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் நமக்குள்ள வரும். இந்த கர்த்தருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய செயல்பாடுகள் நமக்குள்ள வர ஆரம்பிச்ச உடனே, அந்த உணர்வுல வர ஆரம்பிச்சோன்னா ஒரு பலன் வந்துடும். இந்த பலன் வந்த உடனே என்ன ஆயிடும், நமக்குள்ள எல்லாமே கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்றோம், இந்த கர்த்தருடைய சித்தத்தை உணராதபடிக்கு, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, கர்த்தருக்குள் செயல்படாதபடிக்கு நம்முடைய யோசனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய தேவைகளுக்காக. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு புரியுது நான் சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்படுது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55வது அதிகாரம். அப்படியே வாசிங்க. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆமென். அப்ப பணம் தேவையில்லை. தேவனுடைய சித்தத்துக்கு பணம் தேவையில்லை. பொருள் தேவையில்லை. எது கொடுக்கணும் தேவை. பொருள் மாற்றம், இதை கொடுத்தா தான் அதை கொடுப்பாரு அப்படின்றது இல்லை. சொல்லப்படுது இல்லைங்களா? இதை கொடுத்தா தான் அதை கொடுப்பாரு அப்படின்றது கிடையாது. அப்போ நம்ம கூட ஒரு பசி இருந்தால், நம்ம கூட தாகம் இருந்தால் போதும். அந்த ஆத்மார்த்தமான வேதம் சொல்லுகிறது, என் நினைவுகள், இதே வசனத்தோட வாசிக்கும் போது 8ஆம் வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்னுடைய நினைவுகள், என்னுடைய வழிகள் ஆண்டோடைய வழி நினைவு கிடையாது. அப்போ ஆண்டோடைய நினைவுக்கும் ஆண்டோடைய வழிக்கும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இருக்கீங்களா? அப்போ ஆண்டோடைய நினைவு என்ன? எனக்காக ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவுகள் என்ன? 115வது சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. 115வது சங்கீதம் வாசிங்க. 115 சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. 115 சங்கீதத்தை கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்ற வசனத்தை எடுத்து வாசிங்க. 12 வசனங்களை எடுத்து வாசிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஆமா. அப்போ கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அந்த நினைவு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம். ஆமென். அப்ப ஏன் நினைவு எப்படி இருக்கும்? அதுக்கு நேர்மாறாக இருக்கும். இதுதான் விஷயம். சபைக்கு வரோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், வரோம், போறோம். ஆனால் கர்த்தருக்கான வாசல்களை, கர்த்தருடைய வாசலை திறக்கிறோமா? இதயத்தின் வாசலை திறந்து, வீட்டின் வாசலை திறந்து, ஆண்டவரை கூப்பிட்டு, ஐயா உட்காருங்க, என் வீட்டுக்கு நீங்க தான் அப்பா, நீங்க தான் கடவுள், நீங்க தான் எல்லாமே, அப்படி கொடுக்குறோமா? இல்லை. அங்க ஒரு மனுஷன் அல்லது ஒரு விக்கிரகம் அல்லது நம்முடைய பாவம் அல்லது நம்முடைய மீறுதல், நம்முடைய சுயம் ஏதோ அங்க நமக்குள்ள பெருசா, அது கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கு, கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல, செயல்பட வேண்டிய இடத்துல அது செயல்படுது. அது செயல்படும் பொழுது அந்த செயலுக்குள்ளாக நான் என்ன பண்றேன்? செவி சாய்க்கிறேன், அதுக்குள்ள போயிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ இந்த இடத்துல சொல்றேன். இயேசு கிறிஸ்துவ பிசாசம் கூட்டிட்டு வந்து 3 விஷயத்தை சொல்றாங்க. ஒண்ணு, இந்த கல்லை அப்பமாக்கு. 2வது, பால்கனி உப்பரிகை மேல், தேவாலயத்தின் தேவனுடைய சபையினுடைய தேவாலயத்தினுடைய உப்பரிகை பலகனி மேல் பாடுறாங்க. 3வதாக அந்த மலை உச்சிக்கு கூட்டிருப்பாங்க. இப்ப காட்டுறது எல்லாமே எங்க காட்டுறான்? இந்த பூலகத்தினுடைய கீழான காரியங்களை. கொலோசியர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது மேலானவைகளையே நீங்கள் நோக்குங்க.
அப்போ பிசாசு நம்மை மேலானதை நோக்க விடாதபடிக்கு, மேலானதை பார்க்க விடாதபடிக்கு, மேலான காரியங்களை செயல்பட விடாதபடிக்கு இங்கேயே, அப்போ உங்களை இங்கேயே ஓட வச்சுட்டு இங்கேயே ஒரு பெருமையாக்கி கொண்டிருக்காங்க. அப்போ தேவனுடைய சித்தமா? அதைத்தான் நீங்க முதல்ல உணரணும். அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. எபேசியர் 5:17 வாசிக்கும் போது தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து. ஏன்னா நோவாவுடைய காலத்திலே ஜனங்கள் உணராமல் இருந்தபோது வாரிக்கொண்டு போனார்கள். வாரிக்கொண்டு போன ஜனங்களை பார்த்தோம். இன்னைக்கு பயங்கரமான அழிவுகள் நடக்குது. ஒரு பக்கம் கொலை நோய், ஒரு பக்கம் போர், ஒரு பக்கம் பற்றாக்குறை, சாப்பாடு இல்லாமல் வறுமை எல்லாம் நடக்குது. ஒரு பக்கம் ஆபத்துகள், விபத்துகள் நடக்குது. ஆனாலும் நீங்க உணர மாட்டேங்கிறோம். கர்த்தருக்குரியான பயத்தை, கர்த்தருக்குரியான நேர்த்தியை, கர்த்தருக்குரியான காரியங்களை கொடுக்க மாட்டேங்கிறோம். சர்ச்சைக்கு வரோம், நேராக வீட்டில் வந்து சர்ச்சைக்கு வரோம் அப்படின்னா நேராக சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறோம். நேராக சொந்த பந்தங்கள் வீடு, நண்பர்கள் வீடு, அங்கே ஒரு நண்பனை பார்த்து இங்கே ஒரு நண்பனை பார்த்து ஒரு டீ கடைக்கு போய் அங்கே போய் இங்கே போய் அதை செஞ்சு இதை செஞ்சு அப்புறம் தான் கடைசியாக சர்ச்சைக்கு வரும். இல்லைங்க, அவருடைய நினைவுகள் என்னுடைய நினைவு கிடையாது, அவருடைய வழி என்னுடைய வழி கிடையாது. அவருடைய வழிக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும், அவருடைய நினைவுக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும், அவருடைய சித்தம் எனக்குள்ள செயல்பட முடியாது. நான் என்ன பண்றேன், என்னுடைய திட்டம், என்னுடைய சித்தத்தை ஆண்டோட சொல்றேன், ஜெபம் பண்றேன். என்னுடைய சித்தத்தினாலே துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம். சித்தம்னா என்னுடைய விருப்பம். பைபிள் படிக்கிறேன், என்னுடைய விருப்பம். சபைக்கு வர என்னுடைய விருப்பம். எங்கேயுமே அவருடைய விருப்பம் கிடையாது. குடும்பம் நடத்துறோம், அவருடைய விருப்பம். வேலைக்கு போறோம், அவருடைய விருப்பம். ஆனால் எங்கே நம்ம வேலைக்கு போனால் நம்மளுடைய விருப்பமா இருக்கு, குடும்பம் நடத்தினா நம்மளுடைய விருப்பமா இருக்கு. எங்கேயுமே அவருடைய விருப்பத்துக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம். அதான் ஆபிரகாம் குறித்து சொன்னாரு, நீ எனக்கு செவி கொடுத்ததுனாலே நான் உன்னையும் உன் சந்ததியும் ஆசைப்பேன். இன்னைக்கு நானும் என்னுடைய சந்ததிகளும் ஒரு நிர்மூலமாக்கப்பட்டு ஒரு விதமான அழிவுக்கு, ஒரு விதமான பழிக்கு, ஒரு விதமான காரியத்துக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப என்னுடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிதல் கிடையாது. ஆபிரகாம் குறித்து சொன்ன, எனக்கு என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவனாலே நான் உன்னையும் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்குக்கும் அதே மாதிரி, யாக்கோபுக்கும் அதே மாதிரி சொல்லுங்க. அப்போ கீழ்ப்படுதல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. கீழ்ப்படிதல் ஆண்டவர் கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிதலுக்கு ஏதோ ஒன்று, கீழ்ப்படியாமைக்கு ஏதோ நடக்குது. அப்போ கீழ்ப்படியாமையினால என்ன நடக்க போகுது? அப்போ என்ன நடக்க போகுது? ஒரு பெரிய அழிவுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். சொல்ல போதில்லை, கீழ்ப்படியாமையினால ஏதோ ஒரு அழிவுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். அப்போ கீழ்ப்படிதல்னால அந்த அழிவுல இருந்து மீட்கப்படுறோம். அப்போ கர்த்தருடைய சித்தம் எங்க செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி இதை அப்போ உணரணும். அதான் உணர்வுகள். நீ ஆண்டவர்கிட்ட அது கேட்குற இது கேட்கறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் உங்களுடைய சித்தம் இருக்கா? இன்னைக்கு நான் வேலைக்கு போக உங்களுடைய சித்தம் இருக்கா? நான் வேலைக்கு போகிறதுக்கு உங்களுடைய சித்தம் தேவை. உங்களுடைய சித்தம் இருக்கணும். காலையில் எந்திரிக்கும் பொழுது, படுக்கையிலிருந்து எந்திரிக்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்திற்காக காத்திருக்கணும். ஆண்டவருடைய சித்தம் என் கையில் வந்து விழணும். இன்னைக்கு நான் செய்கிற வேலைகள், என்னுடைய படிப்புகள், என்னுடைய போக்குகள், என்னுடைய வரத்துகள் எல்லாம் அவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக, அவருடைய விருப்பத்தின்படி, எங்கேயுமே என் சுய இச்சை. நம்ம என்ன பண்றோம்? முதல் நாளே, அதுக்கு முதல் நாளே அல்லது அதுக்கு முதல் 3 நாளைக்கு முன்பதாகவே ஒரு பெரிய பிளான் தீட்டி வச்சிருப்போம். நம்ம விருப்பத்தை அடுக்கி வச்சிருப்போம். நம்ம விருப்பத்தை டைரியில குறிச்சு வச்சிருப்போம். அடுக்கி வச்சுட்டு இந்த தான் நீங்க செஞ்சு கொடுக்கணும், நீங்க கத்தரை இதை செஞ்சு கொடுக்கணும். அப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா 100 ரூபா உங்களுக்கு. அப்பனா வந்து சாட்சி சொல்லுவேன், சர்ச்சில் சாட்சி சொல்லுவேன், உங்களை பற்றி 4 பேர்ல சாட்சி சொல்லுவேன். நீங்க கொடுக்கலையே சாட்சி, ஏன் சிஸ்டர் சாட்சி சொல்ல, ஏன் பிரதர் சாட்சி சொல்ல? கர்த்தர் உங்களுக்கு எதுவுமே செய்யலையா? எங்கெங்க செஞ்சாரு? நான் கொடுக்கணும், கொடுத்தா செய்வேன்னு சொன்னேன், கொடுக்கல, அவரால செய்யல. இருக்கீங்களா? அப்போ எப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது? 5:18 வாசிக்கும் போது, எபேசியர் 5:18 வாசிக்கும் போது வாசிங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக மதுபானம் வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும்
ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதுங்க ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. அப்போ இந்த நான் பெற்ற அந்த தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை உங்க பிள்ளைகளுக்கு போதிக்கணும். அந்த சித்தத்தை புத்தி சொல்லணும். ஆனா இன்னைக்கு ஒரு தகப்பன், ஒரு தாய் இப்படிப்பட்டதான ஒரு புத்தியை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றீங்களா? சொல்ல போனா உலக பிரகாரமாக உங்களுடைய திட்டம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசை அல்லது நிராசை, இதைத்தான் நீங்க போதிக்கிறீங்களே ஒழிய, இதைத்தான் நீங்க அநேகமா சொல்றீங்களே ஒழிய, நீங்க போனது நீங்க செஞ்சதான் அதிகமா சாட்சிய புகழ்ந்து சொல்றீங்களே ஒழிய, கர்த்தர் உங்களுக்குள்ள காரியங்களை நகர்த்தின, காரியங்களை செய்த, அசைக்கப்பட்ட விஷயங்களை புத்தியாக சொல்லுங்க. அப்போ உணர வேண்டிய நீ அந்த தேவனுடைய சித்தத்தை உணராமல் இருக்கிறதுனால அந்த தவறான புத்தியை உங்க பிள்ளைகளுக்குள்ள போகும்போது உங்க பிள்ளைகள் தவறான வழிகளுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான இருக்கீங்களா? அப்போ என்னுடைய பிள்ளைகள் ஏன் தவறான ஒரு காரியத்துக்கு போறாங்க, தவறான ஒரு நோய்கள்ல மாட்டாங்க, ஒரு கொள்ளை நோயில மாட்டாங்க, ஒரு பிரச்சனையில மாட்டாங்க, ஏன் ஒரு வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னா, அப்ப தேவனுடைய சித்தம் அந்த குடும்பத்தின் தலைவனுக்கோ அல்லது குடும்பத்தின் தலைவிக்கோ நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது, அல்லது அவர்கள் ஆண்டோடைய சித்தத்தை திட்டத்தை நிராகரிக்க. ஆண்டவர் சொல்லும்போது என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்லன்னு சொன்னதுனால, அப்போ ஆண்டோடைய வழிகள் அந்த புருஷனோ அந்த ஸ்திரீயோ போகாதபடிக்கு அவர்களுக்கான ஒரு வழியை, ஒரு வாசலை அவர்கள் உண்டாக்குனபடினாலே அந்த வாசல்கள் பின்னாடி, அந்த சூழ்நிலைகளுக்கு பின்னாடியே பிள்ளைகள் வருகிறதுனாலேயே அங்க மாறுகிறது. இருக்கீங்களா? எத்தனை பேர் புரியுது? அப்போ அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நம்ம அழகா சொல்லப்பட்டிருக்கிறது 18ல வாசிக்கும் பொழுது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால். அப்ப அந்த ஆவியினால் நிறைந்துன்றது என்ன வார்த்தைன்னா, தேவனுடன் கொள்கிற ஒரு உறவு. ஒரு குடும்ப தலைவனுக்கோ குடும்ப தலைவிக்கோ ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த உறவினுடைய நெருக்கம், அந்த உறவினுடைய ஐக்கியம், அது அந்த உறவு என்ன பண்ணுது? பிரதிபலிப்பு, பிள்ளைகளுக்குள்ள பிரதிபலிக்குது. அப்போ இன்னைக்கு குடும்ப தலைவன் குடும்ப தலைவி தேவனோட உறவு கொள்ளாமல், அதாவது பரிசுத்த ஆவியோட நடத்துதல் இல்லாமல், தேவனுடைய உறவு இல்லாதவருக்கு உலகத்தானோட உறவு வச்சுக்கிட்டு மது பானம் வெறி கொண்டு கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் இப்படிலாம் நடக்கிறதுனால அப்போ தேவனுடைய சித்தம் அங்கே உணர முடியாமல் போகிறது. தேவனுடைய சித்தம் உணராமல் போறதுனால, தேவனுடைய உறவுலேருந்து நீக்கப்படுகிறதுனால, உலகத்தினுடைய உறவுகளை தேடுகிறதுனால, சாத்தானுடைய தந்திரங்கள் துராலோசனைகள் அது குடும்பத்துக்குள்ள இருக்கிறதுனால அப்போ எங்க போகுது? நோவாவுடைய காலத்துல ஜனங்கள் உணராமல் இருந்ததுனால ஜலத்தினுடைய பிரளயத்துல வாரிக்கொண்டு போனது போல இந்த மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும். அப்போ முன்னெச்சரிக்கை, கிறிஸ்தவர்களாகிய நான் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ள. இன்னைக்கு எந்த மனுஷனுக்குள்ளே புத்தி கேட்கறதுக்கோ புத்தி சொல்றதுக்கோ புத்தியை அனுசரிக்கிறதுக்கோ எனக்கு யாருக்குமே முடியும். தனக்குத்தானே எனக்கு ஆண்டவர் பேசுறார், எனக்கு ஆண்டவர் பேசுறாரா, ஆவியானவர் பேசுறாரா, சாத்தான் பேசுறாரா தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சாத்தான் பேசிக்கிட்டு இருக்கலாம். இவங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போதே அவங்களுக்கு தரிசனம் வர ஆரம்பிச்சது. ஸ்தோத்திரம் பண்ணும்போதே அவங்களுக்குள்ள சில வார்த்தைகள் காதில் கேட்க ஆரம்பிச்சது. கடந்த நாளில் நான் ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊழியத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல நிறைய ஊழியக்காரர்களை பார்க்க முடிஞ்சது. அந்த ஊழியக்காரர்கள் என்னிடத்துல சில ஊழியக்காரர்கள் எனக்கு பேசும்போது அங்கே உள்ள விசுவாசிகளை குறித்து, அவங்க சபையினுடைய விசுவாசிகளை குறித்து சொன்னார். ஐயா, என்னுடைய விசுவாசிகளுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். என்னுடைய விசுவாசிகள் தீட்டுப்பட்டவங்களாக இருக்கிறார்கள், தீங்கான காரியங்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க, ஒரு மோசமான வழி காரியங்களில் போய் கொண்டு இருக்கிறாங்க, உணராமல் இருக்கிறாங்க, எங்களுடைய பிரசங்களுக்கு செவி சாய்த்தவங்க. நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், என்ன நினைச்சிருப்பேன்?
உள்ள ஜனங்களுக்காக உபதேசிக்க முடியும். அப்போ நான் சொல்லும்போது சொன்னேன், முதல்ல இந்த ஜனங்களை தரிசனம் பார்க்கறது சாத்தான் பேசுறது கேட்காம ஆண்டவர் பேசுறத கேட்கிறவங்களா மாத்துங்க. சாத்தான் பேசுறத கேட்க விடாம ஆண்டவர் பேசுறத, அப்ப ஆண்டவர் எப்படி பேசுவார் அதை சொல்லிக் கொடுங்க. சில ஊழியக்காரங்க கேட்டாங்க, ஆண்டவர் பேசுறது எப்படியா சொல்லிக் கொடுக்க முடியும்? ஆண்டவர் எந்த வழியா பேசுவோம்? அப்ப சொன்ன, எந்த பைபிள் காலேஜில் படிச்சிருக்கோம்? நாங்களும் பைபிள் காலேஜில் படிக்கலையா? அதுதான். அப்போ சத்தியம் இல்லை. இப்ப நம்ம சபைகளே பார்க்கலாம், பைபிள் ஸ்டடி அப்படின்னா எத்தனை பேர் வரோம்? பைபிள் ஸ்டடினா என்ன தெரியாது, ஆராதனை என்ன தெரியாது, ஜெபம்னு என்ன தெரியாது, காத்திருப்பு ஜெபம்னு என்ன தெரியாது. இருக்கீங்களா? அப்போ எப்படி உணர முடியும்? பைபிள் ஸ்டடி என்னுடைய வாழ்க்கையில வரும்பொழுது தான் பைபிள் பற்றி தெரியும். அப்போ பைபிளை நான் விடிய விடிய தனியாக உட்காந்து மாம்சத்தில் படிக்கும்போது எவ்வளோதான் ஆழமா எவ்வளோதான் கூகுளுக்குள்ள போய் தேடினாலும் அது வேற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்க முடியும். உலக பிரகாரமான டிக்ஷனரியை சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த ஆவிக்குரிய டிக்ஷனரி ஆவியானவர் மூலமாக தான் அந்த நடசி அதிகம். நீங்க நல்லா பாருங்க, இந்த பிரசங்கத்தை வீட்டில் போய் நீங்க எவ்வளவுதான் நீங்க வாச தலைகளை நின்றாலும் ஊழியக்காரர்கள் மூலமாக, நியமிக்கப்பட்டவர்கள் மூலமாக, அழைக்கப்பட்டவர்கள் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய, அப்போ உங்களுக்கு என்ன இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு தெரியும். சொல்லக்கூடாது இல்லையா? அப்பதான் உங்களுக்கு புரியும். அதனாலதான் உங்களுக்கு பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்கு வாங்க, பிரசங்கம் கேளுங்க. ஜெபம் வாழ்க்கையை வச்சு நீங்க பரலோகம் போவீங்க. வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து போகும்போது தான், ஆண்டோட சித்தம் கடந்து போகும்போது, அப்போ நீங்க ஜெபம் பண்ணும்போது தான் நீங்க பரலோகம் போக முடியும். சொல்லக்கூடாது. எத்தனை புரியுது? வெறும் ஜெப வார்த்தையை வச்சு நீங்க கிறிஸ்தவம் சொல்ல முடியாது. வெறும் பைபிளை தூக்குறதுனால கிறிஸ்தவம் சொல்ல முடியாது. வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல இயேசுவை வீட்டின் தலைவர் சொல்லி எழுதி வச்சா மட்டும் போக முடியாது. அந்த வார்த்தை உனக்குள்ள செயல்பட்டு, அந்த வார்த்தை செயல்படுவது மூலமாக தேவனுடைய சித்தத்துக்குள்ள ஆண்டவரோட முகமுகமாக பேசும்பொழுதுதான். அப்போ ஏனோக்கு ஆண்டவரோட கை கோர்த்து நடந்தாலும் பேசினாலும் அந்த வார்த்தைகளுக்குள்ள அவன் அர்ப்பணிக்கப்பட்ட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அவனை எடுத்துக்கொள்ள முடிச்சு. இருக்கீங்களா? எத்தனை உபத்திரம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் உலகத்தை நேசிக்கிறது விடணும். யோசிக்கணும். இயேசுவையே கொண்டு போய் இந்த உலகத்தை காட்டினவன் எனக்கு உலகத்துல பணத்தை காட்டுவான், பேரை காட்டுவான், புகழை காட்டுவான், சரீரச்சையை காட்டுவான், காதலை காட்டுவான், லுட்டை காட்டுவான், ருஸ்கை காட்டுவான். இந்த காசுக்காக பணத்துக்காக எதையும் செய்ய வைப்பான் சாத்தான். எதையும் பண்ண வைப்பான். எவ்வளவு போய் சொல்ல வைப்பான். எந்த எல்லைக்கு போக வைப்பான். எவ்வளவு பாதாளத்துக்குள்ள போக வைப்பான். இருக்கீங்களா? அது உணரணும். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் கிடையாது. அவருடைய சித்தத்துக்குள் இருந்தால் அவருடைய சித்தமானது எனக்கான காரியங்களை வாய்க்க செய்யும். நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வேன். ஏன்னா அவருடைய சித்தம் எனக்கு இருக்கு. அடுத்தபடியா 19 வசனம், 19-20 வசனம், எபேசியர் 5:19-20 வாசிக்கும். 19 அந்த முடிவை தொட்டு அப்படி 20 வரும். உங்கள் இதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, உங்கள் இதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. போதும் அது மட்டும் நான் 19-20 சொன்னேன். அப்போ எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்க, இது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். இந்த ஸ்தோத்திர பலிகள் எல்லா இடத்துலையும் வரும். எல்லா காரியங்களுக்கும் எல்லாம் எடுத்து பயன்படுத்தலாம். ஸ்தோத்திரத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, தயவை பெற்றுக்கொள்ளக்கூடிய. நம்ம ஆண்டவர் எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றோமோ அவ்வளவு ஸ்தோத்திரத்துக்கு அவருடைய சித்தம் எனக்குள்ள விளங்கும். அவருடைய மகிமை எனக்குள்ள விளங்கும். அவருடைய கிருபை எனக்குள்ள இறங்கும். அவருடைய என்னுடைய பாவ மன்னிப்பு அவர்கிட்ட இருந்து கிடைக்கும். இந்த பாவ மன்னிப்பு எனக்குள்ள வரும்பொழுதுதான், என் பாவத்துக்கு ஒரு விடுதலை ஆகும் பொழுதுதான் கர்த்தருடைய சித்தம் எனக்குள்ள நுழைய முடியும். நான் பாவம் செஞ்சுக்கிட்டு தறிக்கட்டு தரதலையா சுத்திக்கிட்டு இருந்தேன்னா தேவனுடைய சித்தத்தை நான் உணர முடியும். தேவனுடைய சித்தத்தை நான் உணரணும்னா தேவ சித்தம் எனக்குள்ள வராது. தேவனுடைய சித்தம் எனக்குள்ள வரானே என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது.
என்னுடைய வாழ்க்கையை மாற்ற நான் விக்கிரகத்திட்ட போய் நின்னாலும், சோசியங்காரன்கிட்ட போய் நின்னாலும், குறிக்கிட்ட போய் நின்னாலும், சொந்த பந்த உற்றாரோட புறச்சாதிகிட்ட போய் நின்னாலும் காரியங்கள் ஆகாது. அப்போ உணராமல் இருக்கிறவங்க ஜனப்பிரயத்தில் வாரிக்கொண்டு போவார்கள். கடைசி காலத்துல ஆண்டவருடைய வருகை இருக்கு. நம்ம சுத்தியிலும் இவ்வளவு அழிவுகள் நடக்குது, உணர்றோமா? அதுக்கு நம்ம ஒரு கதை சொல்லுவோம். அழிஞ்சு போனவனை பார்த்து செத்து மறித்து போனவனை பார்த்து சொல்லுவோம், அவன் தவறு செஞ்சிருப்பான், அவன் பாவம் பண்ணியிருப்பான், அதனால போயிட்டான், நானா எதுவுமே செய்யல. இல்லை, அப்படி இல்லை. இருக்கிறவன் பாவம் செய்யாதவனும் போனவன் பாவம் செய்தவனும் கிடையாது. அது கிடையாது, அர்த்தம் கிடையாது. அல்லது அது கிடையாது. நிறைய பேர் இதுதான். அவன் பாடுகள் போறான், அவன் கஷ்டப்படுறான், அவன் துக்கப்படுறான், வியாதி வருது அப்படின்னா அவன் பாவியா இருப்பான். இல்லை, நான் நல்லா இருக்கேன். இல்லை இல்லை, நீ ஹெல்த்தியா இருக்கிறது உலகத்துல மட்டும்தான். நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ இங்க இருக்கிற ஹெல்த்தி உனக்கு அங்கே கிடைக்காது. ஆண்டவர் இங்கே வாழ்றதுக்கு மட்டும் வச்சுக்கிறாரு. ஆனால் நீதிமானுக்கு இந்த உபத்திரவம் பட்டாலும் அவனுடைய அந்த இட்டர்னல் லைஃப்ல அனாதி காலம் அங்க ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. இங்க படுற துயரத்துக்கும் துன்பத்துக்கும் அங்க இருக்கு. நம்ம என்ன பண்றோம், இங்கே வாழ்ந்து முடிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அங்க ஒரு வாழ்க்கை இருக்கு, அங்க ஒரு புதிய காரியம் இருக்கு, அங்க ஒரு புதிய உலகம் இருக்கு. எத்தனை பேர் புரியுது? அடுத்து 5:21 வாசிக்கும் போது நம்முடைய தெய்வ பயபக்தியோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமா. அடுத்து சொல்லும்போது தெய்வ பயத்தோடு அப்படின்ற சொல்லுவோம். தெய்வ பயத்தோடு, தெய்வ பயம் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். தெய்வ பயம் என்று சொன்னால் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தீங்கான காரியத்தை, ஒரு அக்கிரமத்தை, ஒரு தவறானதை நான் என்னத்திலிருந்து நீக்கி போடுகிறது தான் தெய்வ பயம். சொல்லுவது இல்லையா? இந்த பக்கத்துல கருவாட்டு மூட்டையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பைபிளை தூக்குறது கிடையாது. இந்த பக்கம் கருவாட்டு நாத்தத்தை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பைபிளை தூக்குறது கிடையாது. அப்போ கருவாட்டு மூட்டை இந்த நாத்தத்தை போட்டுட்டு கீழே போட்டுட்டு சுத்திகரிக்கப்பட்டுட்டு கல்வி சுத்திகரிச்சுட்டு இந்த பைபிளை தூக்கணும். அப்போ ஒரே நேரம் உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு காரியம் ரெண்டையுமே நம்ம பிடிச்சிக்கணும். சபைக்கு வந்துட்டோம்ல எல்லாமே கிடைக்கும். நீ சபைக்கு வந்துட்டு யோபுவோட காலத்துல அவன் தேவாலயத்தில் நிற்கும் போது அவன் பக்கத்திலே சாத்தான் நின்று இருக்கிறான், பிதாவாய் தேவனும் நின்று இருக்கிறார். அப்போ நீங்க சபைக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாம் பெற்றுக்கொள்றது கிடையாது, அங்கேயும் உங்க கூட இருப்பான். நீங்க எதுக்கு ஊழியம் செய்றீங்கன்றது கிடையாது, அது முக்கியம். அதான் சொன்னேன்ல, எனக்கு கிடைக்கணும், எனக்கு ஆகணும், உனக்கு நடக்கணும்னா நான் எல்லைகளை தாண்டி பாதாளம் வரைக்கும் போய் என்னுடைய சுய விருப்பம் சுயாசைக்காக ஆண்டோடைய திட்டம், ஆண்டோடைய ஆலோசனை, ஆண்டோடைய வார்த்தை எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமையா ஓடுறேன். இன்னைக்கு அப்படிதான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. பிரியமானவர்களே, எனக்கு ஆசை வந்துருச்சு, நான் போறேன். எனக்கு ஆசை வந்துருச்சு, நான் வாங்கிட்டேன். எனக்கு ஆசை வந்துருச்சு, இது எனக்கு வேணும். இப்படிதான் நீங்க கேட்குறீங்க ஒழிய கர்த்தருடைய சித்தம் இருக்கா? அந்த விருப்பத்தை நான் உணர்றேன். ஆண்டவரே, நான் போறதுக்கு சித்தம் இருக்கா? நான் வர்றதுக்கு சித்தம் இருக்கா? இது வாங்குறதுக்கு சித்தம் இருக்கா? ஒரு பொருள் வாங்குறதுக்கே கேரண்டிகளை பார்க்குறேன் நாம. அது எத்தனை வருஷம் அந்த லைஃப் கிடைக்கும்னு பார்க்குறேன் நாம. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய லைஃப்பை பார்க்குறேன். இருக்கீங்களா? சொல்லுவது இல்லையா? என்னுடைய லைஃப்பை நான் பார்க்குறேன். 25 புருஷர்களே 25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து. அடுத்து இந்த புருஷர்களே மனைவிகள் அதெல்லாம் வேண்டாம், அன்பு கூறுங்க. அப்போ அடுத்து பார்க்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும். அந்த கிறிஸ்துவனுடைய சித்தம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய அன்பு காட்டுறதுலயே தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம அன்பு காட்டுறோமா? கணவனை பற்றி, மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி அவதூறா பேசிக்கிட்டு, அவதூறா நடத்திக்கிட்டு, ஊழியனை பற்றி, ஊழியக்காரனை பற்றி, ஊழியக்கார மனைவி பிள்ளைகளை பற்றி, சகா விசுவாசிகளை பற்றி, இப்படி நம்ம தூத்தி அள்ளி தெரிஞ்சுக்கிட்டு விமர்சனப்படுத்திக்கிட்டு தெரியும் பொழுது கர்த்தருடைய சித்தம் எப்படி வரும்? இது அன்பா? குறையில கண்டுபிடிச்சே குறையில மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே இது குறைக்கு, அது குறைக்கு, இப்படி குறைக்கு,
பிரசங்கத்துல குறை இருக்கு, வார்த்தையில குறை இருக்கு, அந்த இதுல குறை இருக்கு, இந்த விசுவாசிகளுக்கு இந்த ஊழியக்காரண்ட குறை, மனைவி குறை, இப்படியே குறையிலேயே குறைகளை பார்த்து ஐயா குறைகளை பார்க்குற ரைட் நேரம் வந்து உங்களோட குறைகளை சரிப்படுத்துற இடத்துல நீங்க நிற்கணும். இதை விட்டு அங்கங்க விமர்சனம் பண்ணிட்டே அழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது அன்பா? அன்புனா என்ன? வேதம் சொல்லுறது அன்புனா என்ன? தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குறது தான் அன்பு. உன்னுடைய அன்பு பரிசுத்தமாக்குறது தான் அன்பு. உன் பிள்ளை மேல நீ அன்பு வைக்கிற, மனைவி மேல அன்பு வைக்கிற, புருஷன் மேல அன்பு வைக்கிற, ஒரு சகோதர சகோதரி மேல அன்பு வைக்கிற, விசுவாசிகள் மேல அன்பு வைக்கிற, கூட மேல அன்பு வைக்கிறனா நீ அன்பு வைக்கிற அன்பு பரிசுத்தமாக்கணும். தீட்டுப்படுத்தக்கூடாது, பாவத்து காரியங்கள் வரக்கூடாது. அப்ப அது தேவனுடைய திட்டம் கிடையாது. அப்போ இன்னொரு டாக்டர்கிட்ட நான் பேசும்பொழுது அந்த டாக்டர் சொன்னாரு, பிள்ளைங்களுக்கு ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுக்கறதுனால நிறைய இங்க இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய அமெரிக்க தேசங்கள்ல தடை பண்ணப்பட்டிருக்குது, பேன் பண்ணப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய டேப்லெட்ஸும் நிறைய பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க நான் பார்த்துட்டு இருக்கேன், மெடிக்கல் ஷாப்ல அதைத்தான் வாங்குறாங்க, கடைகள்ல அதைத்தான் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க சாப்பிட பொருட்களை. இது கிறிஸ்தவர்கள நிறைய பார்க்க முடியும், கிறிஸ்தவ ஜனங்களோட நிறைய பார்க்க முடியும். சொல்லுங்க. அப்போ இது வாங்கி கொடுக்கறதுனால அன்பா? ஒரு தகப்பனா ஒரு தாய் இது வாங்கி கொடுக்கறதுனால அன்பா? இது தேவனுடைய சித்தம் இருக்கா? நீ தேவனுடைய சித்தத்தை உணர்ந்திருக்கிறியா? அப்ப நீ தேவனுடைய சித்தத்தை உணர்ந்த ஒரு புருஷனாக ஒரு மனைவியாக நீ இருப்பாய் என்று சொன்னால் உன் பிள்ளைகளுடைய பரிசுத்தமாக்குதல் உன் கையில் இருக்கு. நீ திட்டுறதோ, சபிக்கிறதோ, அடிக்கிறதோ, கொல்றதோ, அறுத்து போடுறதோ கிடையாது. சீர்படுத்துறது தான், அதாவது பரிசுத்தமாக்குறது தான் அன்பு. இந்த அன்பு என்ன விஷயம்? அன்பு ஒருவரை ஒருவர் தாங்கும், சகலத்தையும் பொறுத்து கொள்ளும், உபதேசிக்கும், புத்திமதி சொல்ல. அப்போ இந்த அன்பு தான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை உணர்ந்தாங்க வேதம் சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5:18 1 தெசலோனிக்கேயர் 5:18 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் எதுவாக இருக்கிறது? தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, முதல்ல எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் செய்து ஸ்தோத்திரம் பண்ணி பரிசுத்தப்படுத்தணும். இந்த பரிசுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில வீட்டில் ஸ்தோத்திரம் கூட்ட வைக்கணும், பிறந்த நாளில் ஸ்தோத்திரம் கூட்ட வைக்கணும், திருமண நாளில் ஸ்தோத்திரம் கூட்ட வைக்கணும். நீங்களாம் எங்கே திருமண நாளைக்கு ஸ்தோத்திரம் கூட்ட வைக்கணும் பாஸ்டர்னு சொல்லி கூப்பிடுங்க, பிறந்த நாளில் கூப்பிடுங்க, கல்யாண நாளில் கூப்பிடுங்க, தாத்தா பாட்டி தாய் தகப்பனுடைய இறந்த நாளில் கூப்பிடுங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு கூப்பிடுங்க? புதிய வருஷம் பழைய வருஷம் ஒரு ஸ்தோத்திரம் கொடுறதுக்கு யார் கூப்பிடுங்க? ஸ்தோத்திரம் கொடுறதுக்கு எப்படி அழைக்கிறீங்க? எல்லாமே நீங்களே பண்ணிக்கிறீங்க. எப்படி பரிசுத்தமாகும்? உணருங்க, உணர்ந்தீங்கன்னா சரியாகும். அப்போ நோவாவுடைய காலத்தில் நடந்தது போலவே மனுஷன் குமாரனுடைய வருகைக்கு முன்பதாக நடக்கும். அப்போ அங்கே உணராத இந்த ஜனங்கள் வாரிக்கொண்டு போனார்கள். இன்னைக்கு நம்ம சுத்தி நடக்கிற எத்தனையோ அழிவுகளை பார்த்து நீங்க உணராமல், தேவனுக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல், தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஊழியர்களை கூப்பிட்டு புத்திமதி கேட்டு ஆலோசனை கேட்டு அந்த சித்தத்துக்கு ஆளாகாதபடிக்கு நீங்க இருந்தீங்கன்னா, ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் பல நாட்களாக தொடர் புதன்களை பார்த்தோம். இன்னைக்கு நிறைவு செய்திருக்கிறோம். ஆண்டவரை நிறைவு செய்ய ஆவியானவர்களுக்கு கிருபை செய்வதற்காக வந்திருக்கிற ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தை உணரட்டும், தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தமாகட்டும், அன்பு கூறட்டும், புத்திமதி செய்யட்டும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும்.
ஆண்டவரே அந்த நோவாவுடைய காலத்தில் நடந்தது போலவே இந்த காலத்தில் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். உணராது இருக்கிற ஜனங்கள் அப்படியே ஆவார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு உணரும் பொழுது, தேவ சித்தத்தை உணரும் பொழுது இவர்கள் எல்லாம் பரலோகத்தினுடைய தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக சொல்லி பார்க்கிறோம். அடியாக தொடர்ந்து வேலைகள் ஆசிரியங்க, வியாபாரங்கள் ஆசிரியங்க, படிப்புகள் ஆசிரியங்க, பிள்ளைகள் ஆசிரியங்க, குடும்பங்கள் ஆசிரியங்க, சபை ஊழியர்கள் ஆசிரியங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்லப்பிதாமே. கர்த்தர் உங்கள் அனைவரோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.